வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மலைக்குடலில் இருக்கக்கூடிய புழு, அது கொக்கி புழுவாக இருந்தாலும் சரி தான், அப்படி இல்லை உருளைப்புழு, நாடா புழு எதுவாக இருந்தாலும் சரி தான், அதை எப்படி நம்ம மலத்தின் மூலமாக வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனையாக தான் இருக்குது இது. குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவரையுமே பாகுபாடு இல்லாமல் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த புழு தொந்தரவு தான். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, மலைக்குடலில் புழுக்கள் இருக்குது அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா அதிகமாக பசி ஏற்படாது, எந்த ஒரு வேலையிலையுமே அவங்க நாட்டமே இல்லாமல் இருப்பாங்க, அடிவயிற்று பகுதியில் வலி ஏற்படும். பெரியவர்கள் சொன்னாலும் இதே பிரச்சனை அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். கூடுதலாக அவங்களுக்கு கண்ணில் கருவளையம் ஏற்படும். இரவு நேரத்தில் அவங்களால தூக்கமே வராதவங்களுக்கு புரண்டு புரண்டு படுத்துகிட்டே இருப்பாங்க. குழந்தைகள் அதிகமாக பிட்டம் பகுதியில் கையை வச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த புழு வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணோம். அந்த டைமிங்கில் ரொம்ப அன்ஈஸியாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இது பெரியவர்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும். கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் பால் பொருட்கள் தவிர்த்திருங்க. இந்த மருந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு முன்பதாகவே பழங்கள் நீங்கள் நிறையா சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு இந்த புழுவை நம்ம வெளியேற்றதற்கு முன்னங்கட்டியே நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆயிலி ஃபுட்டெல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க. சீஸ் அந்த மாதிரி உணவுகள், பாலாடை கட்டி அந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் எடுக்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறமா அந்த புழுவை வெளியேற்றதற்கு என்ன மருந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். முக்கியமாக நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய மருந்து கசப்பாக இருந்தது அப்படின்னா குழந்தைகள் பெரும்பாலும் அதை குடிக்கிறதுக்கு ரொம்பவே தயக்கப்படுவாங்க. ஒரு சில பெரியவர்கள் கூட அந்த மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருந்து எதுவுமே கசப்பு இருக்காது. கசப்பே இல்லாத மருந்து வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த பப்பாளி விதை. இது உங்களுக்கு பப்பாளி பழம் நிறைய கிடைச்சிது அப்படின்னா அதில் இருந்து கூட நீங்கள் மொத்தமாக கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வெயிலில் கூட காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அப்படி கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் கேட்டு பாருங்கள், பப்பாளி விதை அப்படின்னு சொல்லி. அந்த பப்பாளி பழத்தில் இருக்கிற அந்த விதை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை நம்ம எடுத்தாச்சு. குடல் புழுவை நம்ம வெளியேற்றணும் அப்படின்னா பப்பாளி பழம் நீங்கள் சாப்பிட்டு வரலாம். கூடவே சூப்பராக எஃபெக்டிவான உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பப்பாளி விதையை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பப்பாளி விதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு 200 ml அளவுக்கு நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பப்பாளி விதை ஒரு 5 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். இது நல்லா நமக்கு கொதிக்கணும். ஒருவேளை நீங்கள் பொடி பண்ணி சேர்க்கிறதா இருந்தால் கூட நீங்கள் பவுட்ரு பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு 5 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த 200 ml தண்ணீர் 100 ml குறையணும். அந்த அளவுக்கு நல்லா இதை நம்ம கொதிக்க வச்சு எடுக்கணும். நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நிறம் மாறி நமக்கு வரும். இன்னும் 100 ml நமக்கு குறையட்டும். நூறு ml நமக்கு குறைஞ்சிட்டு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதை நீங்கள் இரவு நேரத்தில் குடிக்கணும். ஒருவேளை நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 25 ml மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். இரவு உணவுலாம் சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு 8 மணிக்கெலாம் சாப்பாடு கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு நீங்களால 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 மணி அந்த டைமிங்கில் நீங்கள் குடிச்சிட்டு படுத்துடலாம். தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. பெரியவர்கள் 100 ml நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த மலத்தின் மூலமாக குடல் புழுக்கள் அப்படியே உங்களுக்கு வெளியேறிடும். அந்த அளவுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதான் நமக்கு இந்த பப்பாளி விதை. சூடோடு குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நல்ல சூடு ஆறுனதுக்கு பிறகும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு காஃபி டீ அந்த பதத்துக்கு கூட நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த பட்டை. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுலேயும் இன்னொரு டைப் ஒன்று உண்டு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பட்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதில் தான் நமக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது.
இந்த மாதிரி இருக்கிற நீங்கள் பட்டை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இதுவும் நமக்கு நிறைய நன்மைகளையும் தரக்கூடியது தான். சொல்லப்போனால் உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பாகட்டும், அப்படி இல்லை வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனையை சரி பண்ணுறதற்கும் இந்த பட்டையை நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நல்ல ஒரு நிவாரணம் நம்ம பெறலாம். இதே மாதிரி நமக்கு குடலில் புழுக்கள் இருக்குது, மலக்குடலில் புழுக்கள் இருக்குது அப்படின்னா வாய் துர்நாற்றம் கூட ஏற்படும். அதை வச்சு கூட நம்ம தாராளமாக கண்டுபிடிச்சிடலாம் குடலில் புழு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பட்டை வாங்கிக்கோங்க. வாங்கி பவுடர் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 200 ml நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பட்டை பொடி இதையும் போட்டு நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது நமக்கு குறையணும் அப்படிங்கிறது இல்லை, கொதிச்சு வந்தாலே போதும். இது நல்லா நமக்கு கொதிச்சிருச்சு. நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணி கொடுங்க. பெரியவங்க நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இதை நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை மாதிரி குடிச்சிட்டு படுத்துருங்க. வாரத்தில் 3 நாள் நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தொடர்ச்சியாக 3 நாட்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான் இதை நீங்கள் கொடுக்கணும். 10 வயதிற்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் இதை கொடுக்கக்கூடாது. அப்படியே 10 வயதுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 50 ml மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும், அதிகமாக கொடுக்க வேண்டாம். இந்த மெத்தோடு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் 2 மெத்தட் சொல்லியிருக்கேன், இன்னும் ஒரு மெத்தடும் சொல்லுவேன். 3 மெத்தடில் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஓமம். இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சாதாரணமாக பலசரக்கு கடை, சூப்பர் மார்க்கெட் அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓமம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஓமம் வந்து நமக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது. சொல்லப்போனால் உடலில் கெட்ட கொழுப்பு இருக்குது அப்படின்னா அதை கரைத்து வெளியேற்றுவதற்கு, தீராத ஒற்றை தலைவலி பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணுறதற்கும், சைனஸ் போன்ற பிரச்சனை இருக்குது, மூக்கடைப்பு இருக்குது, அதையெல்லாம் சரி பண்ணுறதற்கு, இன்னும் சொல்லப்போனால் அஜீரண கோளாறு இருந்ததுனாலும் அதை சரி பண்ணுறதற்கும் இந்த ஓமம் மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். நிறைய கிராமப்புறங்களில் வயிறு செரிமானம் நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓம வாட்டர் வந்து குடிக்கிற பழக்கம் இன்னும் இருக்க தான் செய்யுது. இந்த ஓம வாட்டர் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கூட அந்த செரிமான பிரச்சனையிலேருந்து நல்ல ஒரு நிவாரணம் நமக்கு கிடைக்கும். இந்த ஓமம் வந்து இன்னும் சொல்லப்போனால் குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை வெளியேற்றுவதற்கும் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்குது. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஓமம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4லிருந்து 5 கிராம் அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு வரும். இதே மெத்தடு தான். 200 ml தண்ணீரில் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுருங்க. 100 ml உங்களுக்கு குறையணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு பிறகு இரவு நேரத்தில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை குடிக்கணும். காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்கணும். காலையிலையும் இதே மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. சூடாகவும் நீங்கள் குடிக்கலாம், சூடு ஆறுனதுக்கு பிறகும் நீங்கள் குடிக்கலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள்லேருந்து 4 நாட்கள் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். ஒரே நாளில் கூட உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். அந்த புழு வந்து அப்படியே மலத்தின் மூலமாக வெளியேறும். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். நான் சொல்லியிருக்கிற 3 மெத்தடில் ஏதாவது ஒன்று மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த புழுக்களை நீங்கள் வெளியேற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகணும். ஒரு 3 நாட்களுக்கு முன்பதாகவே பழங்கள் நல்லா சாப்பிட்டு வாங்க. பழங்கள் மட்டும் உணவாக சாப்பிடணும் கிடையாது, இணை உணவாக நீங்கள் பழங்கள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு வாங்க. வாழைப்பழம் சாப்பிடலாம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வாங்க. அதுக்கப்புறமா 3 நாட்கள் கழித்து இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.